கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குறேன். காணிக்கைய நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நெனப்பு தான் எப்பவுமே இருதயத்துல இருக்கணுமே தவிர, நான் பாஸ்டருக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்குற காணிக்கையில தான் இவ்வளோ பெருசா சபைய கட்டுனாங்க, இத அப்படி பண்ணாங்க, அத அப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு மேன்மை உனக்குள்ள வரக்கூடாது. நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அவங்க அத தவறான விதத்துல பயன்படுத்தினா கர்த்தர் அவங்களை கேள்வி கேட்கிறவராய் இருக்கிறார். நீ கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அதுல எனக்கு ஒரு பலன் இருக்கு. நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவர் என்னை பெருக்கத்துல வழிநடத்துவார், என்னை பெருகச் செய்வார், என்னை பலுக பண்ணுவார், எனக்கு என் வாழ்க்கையில கனி தரும்படியா என்னை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு முழு இருதயத்தோடு மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொண்டு செல்ல வேண்டும். இங்க இயேசு என்ன சொல்ல வராரு, நீங்க இதெல்லாம் கரெக்டா செய்றீங்க, காணிக்கை தசம பாகம் எல்லாம் தவறாம செய்றீங்க, ஆனா அதெல்லாம் எப்படி செய்றீங்க? ஒரு கடமையா செய்றீங்க. இது சொல்லியிருக்கு, இது பிரமாணத்துல இருக்கு, தசம பாகம் கொடுக்கணும்னு பிரமாணத்துல இருக்கே அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் செய்றீங்க. ஆனா அது எதுக்கு செய்யறோம் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலே செய்றீங்க. இதை செஞ்சா நம்ம வாழ்க்கையில என்ன